வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் BScAgriculture. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Entomology Croppers Pest Classification பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அதில் உங்களுக்கு நடத்த போகிற டாபிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Pests of Aonla. ஸோ அனோலான்னா வேறு எதுவும் இல்லைங்க, நம்ம ஆம்லா அந்த நெல்லிக்காய் செடியை தான் ஆன்லா அனோலான்னு சொல்லிட்டு நம்ம வேறு பேரில் இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய இன்செக்டோட காமன் நேம், அதே மாதிரி சயின்டிஃபிக் நேம். அது மட்டும் இல்லாமல் அதை பற்றி நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் நான் இப்போ சொல்ல தர போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லீஃப் ரோலர். ஸோ அதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேராப்டில்லா அக்கிடுல்லா. ஸோ இது வந்து எதில் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெபிடாப்டர் ஆர்டருக்குள்ளார வரும். ஸோ இதோட ஹோஸ்ட் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லா, அதாவது நெல்லிக்காயில் மட்டும்தான் இது வந்து தாக்கக்கூடியது. அதே மாதிரி இதோட பைனாமிக்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லார்வா வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் க்ரீனிஷ் கலரில் இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இது பியூபேஷன் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 8 to 10 டேஸில் வந்து நடக்கும். அண்ட் ஆல்சோ அடல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் ப்ரௌனிஷ் கலர் மாதிரி தான் இருக்கும். இதோட டேமேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட லீஃப்லெட், இதோட அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த லீஃப்லெட் வந்து ட்விஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி இன்டர்வினல் பிளாக் ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் எக்ஸ்க்ரீட்டாக வந்து இருக்கும். ஸோ இதோட ஐடென்டிக்கல் சிம்டம் ஆஃப் டேமேஜ்டே சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்லா apical gall மேக்கர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பெஸ்டின் ஆம்லா, அதாவது நெல்லிச்செடியில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான பெஸ்ட்னே சொல்லலாம். ஸோ இது ஒரு சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோடானியூரா எம்ப்ளிகஸ் ஆர்டர் லெபிடாப்டரா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பைலாந்தஸ் எம்ப்ளிகா, அதாவது ஆம்லாவில் ஒரு இம்பார்ட்டன்ட் பெஸ்ட். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு சில பகுதிகளில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்டாக தான் கருதப்படுது. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நர்சரிஸ் அப்புறம் ஆர்ச்சர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக ரெய்னி சீசனில் இதோட அட்டாக் வந்து அதிகமாக பார்க்கலாம். ஸோ இதுங்க என்ன அப்படி சிம்டம் காமிக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டர்பில்லர் இருக்குல்ல, அது வந்து ஷூட்டோட எபிக்கல் போர்ஷனுக்குள்ளார என்டர் ஆகிட்டு டிஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அதை காலாக ஃபார்ம் பண்ணணும். கால்னால் அங்கே வீக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்காக வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வீக்கோன்றது வந்து ஒரு கொஞ்ச நாள் ஆக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பால் சைஸ், ஒரு ஸ்மால் பால் சைஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்டம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த சிம்டம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி பிளாக்கிஷ் கேட்டர்பில்லர் வந்து ஒவ்வொரு கால்குள்ளாரையும் நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சின்ன ஸ்மால் ஹோல் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டிஷ் ஆரஞ்சு எக்ஸ்க்ரீட்டரை வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டர்பில்லரோட எக்ஸ்க்ரீட்டரை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் இந்த கேட்டர்பில்லர் உள்ளார சிம்டம் இருக்குன்றதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ரீசன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் போரர். ஸோ ஆம்லாவில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நெல்லிச்செடியோட ஃப்ரூட் போரர் வந்து பார்த்திங்கன்னா அதோட சயின்டிஃபிக் நேம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டியூடோரிக்ஸ் ஐசோக்ரேட்டஸ். ஸோ இதோட சிம்டம் ஆஃப் டேமேஜ்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா லார்வா வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸ் ஆஃப் ஃப்ரூட் ஃபார்மேஷன் ஸ்டேஜஸ்லேயும் வந்து இது பண்ணும். ஸோ என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யங் பிளான்ட்ஸ் லார்வா வந்து பார்த்திங்கன்னா யங்கர் ஃப்ரூட்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி க்ரோனப் லார்வா வந்து பார்த்திங்கன்னா மெச்சூர்டு ஃப்ரூட்ஸை தான் அஃபெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதுங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் ப்ரௌன் கலரில் வந்து மாற ஆரம்பிக்கும். பட் ஆனால் லேட்டரில் பிளாக் கலரில் வந்து ஃபுல்லாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இதை மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இவ்வளோ நாள் நம்ம பார்த்த எல்லா இதுக்குமே ஒரே காமன் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ ஆல்டர்னேட்டிவ் ஹோஸ்ட்டை வந்து ஃபீல்டை சுற்றி எங்கேயாவது இருக்குன்னா அதை மேக்ஸிமம் ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். அதே மாதிரி ஆல்டர்னேட் ஹோஸ்ட்டை வந்து நம்ம நெல்லிச்செடியை சுற்றி வளர்க்காமல் இருக்கிறது வந்து ஒரு பெட்டர் மேனேஜ்மெண்ட் தான். அப்புறமேட்டு ஒரு சில பேரசிட்டாய்ட்ஸ் ஆன டைகோகிராமா ஸ்பீஷீஸை வந்து 10 days இன்டர்வலில் 4 times வந்து நம்ம ஃபீல்டில் ரிலீஸ் பண்ணுறது மூலியமாக இந்த இன்செக்ட் இன்சிடென்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னும் போது அதாவது ஓவிபோஷனல் டிட்டர்ஜென்ட், அதாவது இதுங்க வந்து அதுங்களை கொல்லாது. பட் ஆனால் அதுங்க இதோட ஸ்மெல்னால வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து இந்த இன்செக்டால் வர முடியாது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீம் ஆயில் 3%, அதே மாதிரி நீம் சீட் கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் 5% ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாக நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் பியர்சிங் மாத். இதோட சயின்டிஃபிக் நேம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூடோசிம்மா மேட்டர்னா, அதே மாதிரி யூடோசிம்மா ஃபுல்லோனிக்கா, அதே மாதிரி யூடோசிம்மா ஆன்சிலா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரூட் பியர்சிங் மாத்தோட டிஃப்ரெண்ட் மாத்ஸ், அதோட சயின்டிஃபிக் நேம் தான். ஸோ மொத்தம் 3 ஃப்ரூட் பியர்சிங் மாத் இருக்குது. பட் ஆனால் 3க்குமே ஒரே ஒரு சிம்டம் தான். ஸோ இதுங்க வந்து பிளான்ட்டில் வந்து ஃப்ரூட்டோட சேப்பை வந்து சக் பண்ணி சாப்பிட்ரும். ஸோ அது மட்டும் பஞ்சர் பண்ணிடும். ஸோ இதோட பெட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த சக் பண்ண பிளான்ட்டில் இருக்க அந்த ஃப்ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணுறது தான். அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கீழே விழுந்த அந்த ஃபாலன் டீகேடு ஃப்ரூட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து டெஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது ரொம்பவே எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி வீட் பிளான்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டில் சுற்றி இருக்கிற வீட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணுறது மூலியமாகவும் நம்ம வந்து இதை ஒரு எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட்டாக இது பண்ணலாம். அதே மாதிரி ஸ்மோக்கிங், ஸோ புகை போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஆம்லா ஃபீல்டில் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. அது காரணம் இந்த ஃப்ரூட் மாத் இருக்குன்றதுனால தான்.
அதே மாதிரி லைட் ட்ராப் வச்சு நம்ம இந்த மாத் இருக்கான்னு சொல்லிட்டு ரெகுலராக மானிட்டர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த லைட் ட்ராப்புக்கு கீழே கெரோசினைஸ்டு வாட்டரை வந்து நம்ம வைக்கிறது மூலியமாக இந்த பிளான்ட்ஸ் இந்த ஃப்ரூட் சக்கிங் மாத் வந்து டை ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பாய்சன் பைட்ஸ் வந்து அதாவது கார்பரேட் 2 grams/liter வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாகவும் அதே மாதிரி பெயிட்ஸ் வைக்கிறது மூலியமாகவும் நம்ம இந்த ஃப்ரூட் சக்கிங் மாத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க் போரர். இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்பெல்லா டெரனோசிஸ் தான் இதோட சயின்டிஃபிக் நேம். ஸோ இதுங்க அஃபெக்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக மெயின் ட்ரங்கில் வந்து அஃபெக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இதனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லார்வா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளார இர்ரெகுலராக வெப்பிங் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதோட சிம்டம்ஸ் தான் நான் இதில் ஃபோட்டோவை கொடுத்துருக்கேன். ஸோ இதுங்க என்ன மெயின் பிரான்ச்சில் இது அஃபெக்ட் ஆகுதுனால என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூட்ரியன் சப்ளை வந்து கட் ஆகிடும். ஸோ அதனால் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாகிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளான்ட்டோட வயபிலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அயன் ஸ்பைக் அதாவது கம்பி மீன் தூண்டில் வந்து மாதிரி இருக்க அயன் கம்பி வந்து ஸ்பைக்ஸை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்குள்ளே விட்டு அந்த லார்வாவை வந்து புல் பண்ணி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஸ்பாட் அப்ளிகேஷன் ஸோ 10 ml ஆஃப் மோனோக்ரோட்டோபாஸ் அப்படி இல்லை தியான் அப்படி இல்லை மெத்தில் பேரத்தியான் வந்து 1 ml/liter ஆஃப் வாட்டரில் கலக்கி நம்ம இதில் உள்ளார விடுறது மூலியமாக இந்த லார்வா வந்து கில் ஆகிடும். ஸோ அதன் மூலியமாக நம்ம இதை எஃபெக்டிவாக மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். ஸோ அப்படி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோலை வந்து நம்ம ஏதோ ஒரு க்ளே மெட்டீரியல் மூலியமாக அதை க்ளோஸ் பண்ணி விட்டுருணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஃபிட்ஸ். ஸோ ஏஃபிட்ஸோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆம்லாவில் அஃபெக்ட் பண்ணக்கூடிய சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோஃபிஸ் bougainvilleae. ஸோ இதோட சிம்டம் ஆஃப் டேமேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிம்ஃப் அண்ட் அடல்ட் வந்து எல்லாமே மற்ற பிளான்ஸில் பார்த்த மாதிரியே பிளான்ட் சாப்ஸை வந்து சக் பண்ணி சாப்பிடக்கூடியது தான். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதோட அதர் வீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபீல்ட் ரிலீஸ் அதாவது சிஃப்ரிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பேராசிடைட்ஸ் அதாவது ஏஃபிட்ஸ்க்கு சாப்பிடக்கூடிய பேராசிடைட்ஸை ரிலீஸ் பண்ணலாம். அதே மாதிரி க்ரீன் லெஸ்பிங் கிரைசோபெர்லா கார்னியா வந்து ரிலீஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி நீம் ஆயில் 3% ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாகவும் நம்ம இந்த ஏஃபிட்ஸை வந்து ஃபீல்டில் வந்து மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஃப்ளை. ஸோ இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிம்ப் அண்ட் அடல்ட் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் சாக்கை சப் பண்ணிட்டு அண்டர் லீவ்ஸ் சர்ஃபேஸ் ஆஃப் தி லீவ்ஸில் வந்து வாழக்கூடியது. இதுங்க வந்து எல்லோவிங் வந்து பார்த்திங்கன்னா டார்சல் சைடு வந்து பேச்சஸாக வந்து காமிச்சிடும். ஸோ இதுதான் இந்த ஒயிட் ஃப்ளையோட வந்து இம்பார்ட்டன்ட் சிம்டம். ஸோ மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸோ ஃபீல்டில் சுற்றி இருக்கக்கூடிய ஆல்டர்னேட் வீட் ஹோஸ்ட் வந்து டெஸ்ட்ராய் பண்ணோம். அதே மாதிரி எல்லோ ஸ்டிக்கி ட்ராப்பை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணுறது மூலியமாகவும் ஸோ ஒயிட் ஃப்ளைஸை வந்து நம்ம ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்ப்ரேயிங் வந்து பார்த்திங்கன்னா நீம் சீட் கர்னல் எக்ஸ்ட்ராக்ட் 5% ஸ்ப்ரே பண்ணலாம். அப்படி இல்லை நீம் ஆயில் at 5 ml/liter வந்து கலக்கிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறது மூலிமா இந்த ஒயிட் ஃப்ளை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக். ஸோ இது வந்து ஸ்க்ளூட்ரியா நோபிலிஸ் அதாவது ஸ்கோட்லிக் பக்குன்ட்டே சொல்லலாம். ஸோ இதுங்க வந்து எதில் வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ளூட்ரைடில் ஃபேமிலியில் தான் வரும். அதே மாதிரி ஆர்டர் வந்து ஹெமிப்ட்ரா. ஸோ இதுங்களோட ஹோஸ்ட் ரேஞ்ச் வந்து ரொம்பவே வேரி ஆகும். அதே மாதிரி அடல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ மெட்டாலிக் க்ரீன் கலர் பக்காக தான் இருக்கும். ஸோ அதோட பிக்சர் தான் நீங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட டேமேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டோட சாப்பை சக் பண்ணிட்டு அதே மாதிரி ட்விக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அடல்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்விக்ஸ்லேயும் சக் பண்ணும். ஸோ இதுங்க வந்து எல்லோயிங் லீவ்ஸை வந்து காஸ் பண்ணக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீலிபெக். ஸோ இதோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபெரிசிகா விரிகேட்டா. ஸோ இதோட சிம்டம் ஆஃப் டேமேஜ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்டோட க்ரோவிங் பார்ட்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மாஸ் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அங்கே நம்ம பார்க்கறது மூலிமா இங்கே மீலிபக் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதுங்க வந்து சாப்பை சக் பண்ணுறதுனால அதோட குளோரோஃபில் கண்டென்ட் வந்து ரொம்பவே கம்மியாகும். ஸோ இதன் மூலிமா ஒயிட் அந்த ப்ரொடக்ஷன் வந்து ரொம்பவே கம்மியாகிடும். ஸோ இதுதான் இந்த மீலிபக்கோட இம்பார்ட்டன்ட் சிம்டம்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆண்ட்ஸ் வந்து நம்ம ஃபீல்டில் வந்து நிறையா பார்க்குறோம். அதுவும் அந்த ஒயிட் மாசஸ் தூக்கிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மீலிபக்கோட ப்ரெசன்ஸ் வந்து அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதே மாதிரி மீலிபக் இன்ஃபெஸ்ட் ஆன ட்விக்ஸ் அதே மாதிரி லீவ்ஸை வந்து கட் பண்ணி பரி பண்ணுறது தான் அதாவது எரிச்சறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எஃபெக்டிவ் மேனேஜ்மெண்ட்டே சொல்லலாம். ஸோ ஒருவேளை இந்த மீலிபக்கோட இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாகிடுச்சுன்னு சொல்லும்போது ஸோ நம்ம ஒரு சில பேராசிட்டாய்ட்ஸான க்ரீன் லேஸ்விங் அதே மாதிரி கிரைசோபெர்லா கார்னியா வந்து ரிலீஸ் பண்ணுறது மூலிமா இந்த மீலிபக்ஸை வந்து நம்ம எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஜாயின் ஆகாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம BScAgriculture சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.